பக்கத்து பேட்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. அப்ப அவங்க வந்து எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, நேத்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்களான்னு கேட்டாங்க. இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வரல, டாக்டர் மட்டும் தான் வந்திருந்தாங்கன்னு சொன்னோம். நாங்க வந்து வெளியாயிட்டோம். ஆக்சுவலி நாங்க எங்க போயிருந்தோம், நாங்க வந்து இந்த கேரளா இவரை பாக்குறதுக்கு போயிருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க, எனக்கு ஃபுல்லா வந்து விபூதி வாசம் அடிச்சிச்சு, சரியான ஸ்ட்ராங்கான விபூதி வாசம்னு சொன்னாங்க. அப்ப we take it very positively because அவங்க வந்து முதல் தடவை அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோம்னா அவங்க காலில் வந்து நாங்க கால பைரவரோட கயிறு வந்து என்னோட குரு வந்து இது இந்தியால இருந்து எடுத்துட்டு வந்தாரு. ஸோ கட்டி விட்டோம். அப்ப இவங்க விபூதின்னு சொல்லும் போது எனக்கு வந்து விபூதி சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு டிவைனான ஒரு இதுதான் ஃபீல் பண்ணுச்சு. நார்மலி பாத்தீங்கன்னா சுருட்டுன்னு சொன்னா நம்ம சொல்லுவாங்க, சுருட்டுன்னா ஐயா வந்திருக்காரு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி விபூதின்னு சொல்லும் போது எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி. ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் இஸ் த பிரேயர்ஸ் அண்ட் இந்த நம்ம கும்பிட்ட தெய்வம் இதுதான் வந்து ஏதோ ஒரு அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. இருந்தாலும் கலியுகம் பாருங்களேன், எப்பயுமே கெட்டதுதான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தாக்கம், ரொம்ப ஒரு தாக்கம். அவரு கேரளாவுக்கும் அவர் சொன்னாரு, அவர் விஷுவல்ல வந்து அவருக்கு தெரியுது ஒரு இது வந்து அவங்க கழுத்தை வந்து அமுக்கிற மாதிரி ஒரு இலுஸ்ட்ரேஷன் எங்களுக்கு கொடுத்தாரு. சொன்னாரு இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கேன்னு. சோ இதெல்லாம் தாண்டி போய் கடைசியில வந்து அந்த பூஜை முடிஞ்சோடனே அந்த இதை விரட்டி அந்த இதை வந்து ஃபுல்லா இது பண்ணி விட்டோன்னே a lot of things have changed. a lot of things changed. நாங்க எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இப்ப ஃபீல் பண்றோம். இந்த மாதிரியும் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல். உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுடைய அத்தைக்கும் அந்த உருவம் வந்து இதுல ஒரு பெண் உருவம், ஆனா பெரிய உருவம் மேன்லியா, அந்த உருவம் வந்து ஆக்சுவலி என்னது, யாரு? ஓகே, இவங்க என்ன பிலீவ் பண்றாங்க, ஐ மீன் அந்த இவர் தாந்திரிக் என்ன சொன்னாருன்னா வந்து இந்த சேவனை செஞ்சவங்க வந்து அவங்க வந்து ஒரு எனர்ஜி அனுப்பியிருக்காங்க. இந்த எனர்ஜி லுக்ஸ் லைக் ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோட எனர்ஜி. அதத்தான் வந்து அது வந்து அந்த ரூபத்துல தான் வந்து காட்சி காமிக்குது. ஸோ அவங்க ஏன்னா அந்த மாதிரி தான் அனுப்பி விட்டு இவங்களை பயன்படுத்துறதுக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வீடு மட்டும் அவங்க கனவுல வந்துகிட்டே இருந்துச்சுன்னு. ஆக்சுவலி ஏன் அந்த வீடு வந்துச்சுன்னா வந்து அந்த வீட்டுல தான் வந்து அவங்க அத்தை இவங்களுக்கு டெக்னிக்கலி வந்து அவங்களுக்கு அத்தை தான் வரும். அவங்க செஞ்சு வச்சது வந்து அந்த வீட்டுல தான். ஸோ அதனாலதான் வந்து அந்த காட்சி வந்து அந்த வீடை காமிச்சுட்டே இருந்துச்சு. இந்த டிரான்ஸ்ஜெண்டரோட உருவம்னு சொல்லும் போது கூட பொட்டு வச்சு பெருசா முடி நீட்டா அண்ட் தென் பேசும்போது கூட கொஞ்சம் அப்படியே அந்த நீங்க பேசிக்கலி வந்து நம்ம இந்த படத்துல பார்த்துருப்போம், காஞ்சனா படத்துல பார்த்துருப்போம்ல, சரத்குமார் இருப்பார்ல, அந்த மாதிரியான நீங்க ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நீங்க அந்த மாதிரி ஒரு மென்லி லுக் பட் தென் ஃபீமேலோட இதுல லாங் ஹேர் அப்படி வந்துட்டு இருக்கிறாங்கன்னா அதுதான். ரெண்டு பேருக்கும் லிபி குராங் அதே மாதிரியான ஒரு தோற்றம் தான் வந்துச்சு. வந்து நின்று பேசுனது வந்து அந்த ரெண்டாவது தடவை தான் வந்து நின்று உன்னால போக முடியாது, உங்க ஃபாதர் எங்க கூட்டிட்டு போனோம் அங்கதான் உன்னை கூட்டிட்டு போவேன்னு இந்த வார்த்தை அது சொன்னது. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் த கோல். அதோட கோல் வந்து இவங்களை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டான். இப்ப அவங்க யாரு செஞ்சாங்களோ அவங்களோட பேச்சுவார்த்தை இருக்கா? இல்ல, அவங்க கூட அறவே பேச்சுவார்த்தை இல்ல. ஆனா அவங்களும் வந்து நம்ம கடைசியா அவங்கள பத்தி விசாரிக்கும் போது, பிகாஸ் அவங்க எப்படி பார்த்தாலும் ஃபேமிலி பாருங்க எங்க இருக்காங்க எல்லாம் தெரிஞ்சிடும் பாருங்க. சோ கடைசியா அவங்க வந்து கொஞ்சம் இதாயிட்டாங்க, கொஞ்சம் குக்கு ஆயிட்டாங்க. அவங்களால சரியா யோசிக்க முடியல. என்னன்னா வந்து அவங்க ராத்திரி 2:30 மணிக்கு ஜாமான் பேக் பண்ணிட்டு வெளியே போறதுக்கு காத்திருப்பாங்களா சம்டைம்ஸ். அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்து சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு மேல அவங்க வந்து இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு 2ஆம் மாடிக்கு போயிருவாங்களா. 2ஆம் மாடியில போயிட்டு சாப்பாடு வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்களா. கேட்டா அந்த பிள்ளை வந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு தான் சாப்பாடு போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. சோ அவங்க she can see something but also she already like went out of her mind. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க இப்ப. சோ இப்ப அவங்க சம்டைம் வாஷிங் மிஷின்ல போயிட்டு ஹெட்போனை போட்டுருவாங்களா. சம்டைம்ஸ் வந்து சமைக்கிற இடத்துல வந்து வேற ஜாமான் போட்டோம் அப்படி எது என்ன செய்யறாங்க அப்படி அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்ஆர்டரா ஆயிட்டாங்க. ஸோ அதனாலதான் நம்ம அதெல்லாம் தெரியும் போது அவங்கள பத்தி அதான் கர்மா என்னைக்குமே கர்மா வில் டூ இட்ஸ் பார்ட். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்துருச்சு. அதை நம்மளும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கீப் இன் டச் பண்ணல, ஒண்ணுமே இல்லை. அவங்க நிலவரம் தெரிஞ்சிருச்சு, நம்ம அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருந்துட்டோம். 3 வருஷம் கழிச்சு உங்களுடைய திருமணம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது வெற்றிகரமா நடக்கணும். உங்களுடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கணும். நன்றி 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 கீதா, ரொம்ப நன்றி. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK
ஓகே. செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.